நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாமா, தக்காளி செடி 100% நமக்கு வந்து வளர்ச்சி கொடுக்க என்னென்ன செய்யணும். இப்போ வந்து ஆடி மாதம் வந்து தக்காளி விதை இப்போ தான் போட்டிருக்கோம். 2 நாள் ஆகுது போட்டு, இன்னும் துளிர் வரல. விதையிலேருந்து அறுவடை வரைக்கும் சொல்கிறேம்மா, அது என்னான்னு பார்த்துங்க. ஆனால் நான் இப்போ வந்து மிளகாய் செடிகிட்ட உட்காந்து தான் போடுறேன். மிளகாய் செடி பூ பூத்துருக்கு. ஆனால் நான் தக்காளி செடியை பற்றி போடுறேம்மா. தக்காளி செடி நம்ம வந்து விதை போடும்போதேம்மா ஆரோக்கியமான விதையாக இருக்கணும். சில விதை வந்து வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்குமா, அந்த விதைகள் வந்து வரமாட்டேது. எனக்கு இப்போ விதைகள் காட்டி கூட நான் வீடியோ போட்டிருப்போம். அந்த விதைகள் வந்து தரமான விதைகள் இல்லைம்மா. தக்காளி செடியெல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னே போட்டது வரல. இப்போ 2 நாளைக்கு முன்னே போட்டால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா ஆரோக்கியமான விதையை வந்து ஃபஸ்ட்டு தேர்வு செய்யணுமா. 2வது விதைப்போட தொட்டி எப்படி இருக்கணும்னா, மண் வந்து நைஸாக இருக்கணும். அதில் கம்போஸ்ட் உரம் கலந்துருக்கணும், கொக்கோ பிட்டு கலந்துருக்கணும். ஒரு குட்டி பாத்திரத்தில் விதை போட்டால் நம்ம போதும். அந்த மாதிரி வந்து விதை போட்டு ஒரு 5-6 நாளில் துளிர் வர ஆரம்பிக்குமா. விதை போட்டு தண்ணி வந்து நம்ம இப்போ வேகமாக ஊற்றக்கூடாது, ப்ரெஸ் பண்ணணும், லைட்டாக தெளிக்கணும். அதாவது அந்த செடி துளிர் வர்றது உடையாத அளவுக்கு நம்ம தெளிக்கணும். அவங்க வந்து ஒரு 20 நாள் 21 நாள் ஆனதும் அவங்க வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிப்பாங்கம்மா. தண்டு கொஞ்சம் பெருசாகும். ஹைட்டு வந்து ஒரு 1/2 அடிக்கு 3/4 அடிக்கு வரும். அந்த மாதிரி டைமில் தண்டு வந்து காற்றுல ஆடாத இருக்கிற நேரத்தில் தான் நம்ம வந்து வேறு தொட்டிக்கு மாற்றணும். விதை போடும்போதே கொஞ்சம் எட்ட போட்டால் நம்ம எடுத்து மாற்று செடி நடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த 21 நாள் இல்லை 25 நாள் இந்த கேப்பில் நம்ம அந்த தொட்டியெலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். திரும்ப தக்காளி செடி துளிர் வந்தால் எடுத்து வைக்கிறோம்ல, அந்த தொட்டியெலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கரெக்டாக நம்ம செம்மண், இது தோட்ட மண், கொக்கோ பிட்டு, எம்சாண்டு, தோட்ட கழிவுகள், வெர்மி கம்போஸ்ட் எல்லாம் போட்டு 4-5 நாள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம செடியை வைக்கவும் இவங்க தொட்டியும் கரெக்டாக இருக்கும். நம்ம மாற்றி செடி நடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குமா. தக்காளி செடி எப்படி வளர்ந்துட்டு காற்றுல ஆடாத பார்த்துக்கணும். அப்படி காற்றுல ஆடுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன குச்சி சப்போர்ட் கொடுக்கலாமா. இப்போல்லாம் வந்து தக்காளி செடி பெரிய பெரிய செடியாக இருக்குது, ஹைப்ரிட் செடி தான் கிடைக்குது. அதனால் சின்ன குச்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம கட்டலாம். கட்டுறதே வந்து பிளாஸ்டிக் இருக்குமா, அதை போட்டு ஒரு டேக் போட்டாலும் சரி, இல்லைன்னா கட்டிட்டிங்கன்னா ஆடாத கொள்ளாத நிலச்சிருக்கும். 2வது கீழேருந்து வர சைடு கிளைகளை சின்ன சின்ன கிளைகள் வரும். இதை வந்து அப்புறப்படுத்தி கீழெல்லாம் நம்ம அப்புறப்படுத்தி மேலே மட்டும் கொஞ்சம் நிறையா விட்டு வச்சுருந்தோம்னா மொட்டுகள் வர, பூக்கள் வர, காய்கள் வர வசதியாக இருக்கும். கீழே வர சைடு கிளையை வெட்டணும். 2வது மொட்டுகள் வர்ற செடிங்களுக்கு வந்து இயற்கை உரம் அவசியம் இருக்கணுமா. நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறதுனால நம்ம கெமிக்கல் கொடுக்க வேணாம். அதில் வந்து நம்ம சந்தையிலே வாங்கிக்கலாம். நம்ம இயற்கை உரம் தான் கொடுக்கணும். 10 டேஸ்க்கு ஒரு முறை, ஒரு வாரம் ஒரு முறை, உங்களுக்கு எப்போ. ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துடாதீங்க. ஒரு உரம் கொடுத்து 10 டேஸ் ஒரு வாரம் இருக்கணும். லிக்விடாக கொடுங்க. மீன் அமினோ அமிலம் கொடுத்தாலும், வாழைப்பழம் அமினோ அமிலம் கொடுத்தாலும், இல்லை மணிலா புண்ணாக்கு கொடுத்தாலும், நீங்கள் வந்து மணிலா புண்ணாக்கெலாம் 2 நாளைக்கு ஊற வைக்கணுமா. 3 நாள் ஊற வச்சா இன்னும் நல்லா பெனிஃபிட்டு. பட் நம்மளால் எடுத்து ஊற்ற முடியாது, சரிங்களா. அதனால் 2 டேஸ்க்கு மட்டும் ஊற வச்சு ஊற்றுனீங்கன்னா, நான் தண்ணி கலந்து தாம்மா ஊற்றணும், லிக்விடாக தான் கொடுக்கணும். டைட்டாக இருக்கக்கூடாது. டைட்டாக இருந்த மண்ணை வந்து வேறு வந்து டைட்னஸ் கொடுக்கும். செடிங்களுக்கு தேவையான நைட்ரஜன் போகாது. 2வது ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை தொட்டி மண் இருக்குதுல்ல, அதை கொஞ்சம் கிளறி விடுங்க. அதில் இருக்கிற களைகள்லாம் எடுங்க. அப்புறம் நீங்கள் மணிலா புண்ணாக்கு கொடுத்தீங்கன்னா மொட்டு வர, பூ வைக்க கொஞ்சம் வசதியாக இருக்குமா. தக்காளி காய் வர ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு சத்து இருக்குது. ஒன்று வந்து இலை வளர்ச்சி இருக்கும், ஒன்று வந்து பூக்கள் வர்ற மாதிரி இருக்கும், ஒன்று வந்து காய்கள் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பொட்டாசியம்லாம் மொட்டு பூக்கு ரொம்ப வசதிமா. அந்த மாதிரி நம்ம வந்து மொட்டுகள் கொடுக்கலாம். இப்படி 3 மாதம் 4 மாதம் அப்படியே ஆன உடனே உங்களுக்கு சின்ன சின்ன பிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்போல்லாம் வந்து நீங்கள் இயற்கை உரம் கொடுக்கலாம். அப்புறம் வந்து செடிங்க வந்து நல்லா காத்தோட்டமாக வெளிச்சத்தில் வெயிலில் இருக்கணுமா. தக்காளி செடி வெயிலில் இருக்கணும். தக்காளியில் இலை சுருட்டல், வெள்ளைப்பூச்சி வரும். அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வெள்ளைப்பூச்சி வந்தால் அவ்வளோ சீக்கிரம் போகாதுமா. நீங்கள் வந்து ஆரம்பத்திலே பார்க்கணும். ஒன்றுத்தில் வெள்ளைப்பூச்சி வந்தால் நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிடும். வெள்ளைப்பூச்சி மெயினாக எதில் அதிகம் வரும்னா தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், செம்பருத்தி, இந்த மாதிரி செடிங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிக்குமா.
வெள்ளைப்பூச்சி வராத கொஞ்சம் பார்த்துங்க. அப்படியே பார்த்தாலும் இலைகளை செடிகளை இப்படி திருப்பி திருப்பி பாருங்கள். அடுத்து வந்து ட்ரைனேஜ் நல்லா இருக்கான்னு பாருங்கள். கீழே செடி வைக்கிறோமில்ல, ட்ரைனேஜ் பாருங்கள். அப்புறம் ஒவ்வொரு செடியில் இருக்கிற களைப்பயிரை எடுங்க. களைப்பயிர் எடுக்கணும். ஒரு இந்த மாதிரி தாம்மா பார்க்கணும். காய் வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா செடியிலே இருக்கட்டும்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் கலர் மாறும்போது நீங்கள் கொஞ்சம் அரை பழமாக இருக்கும்போது பறித்து வச்சிட்டிங்கன்னா பழத்துக்கு இப்போ அடுத்த காய் வர நமக்கு வசதியாக இருக்கும். நல்லா செடியிலே கணிஞ்சிதுன்னா உங்களுக்கு அடுத்த காய் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஒரு 3/4 பதம் வந்தவொடனே காயை பறிச்சிருங்க. அது எப்படியா இருந்தாலும் நம்மகிட்ட 2 நாளில் 3 நாளில் வீட்டில் வந்தால் நிறம் மாறும். நீங்கள் அதிலே நல்லா பழுக்கட்டுன்னு தக்காளி செடியில் விட்டு வச்சுருந்தா அடுத்த காய்கள் வர்றதுக்கு நமக்கு சிரமமாகும். கொஞ்சம் டிலே பண்ணும். சரிங்களா? எப்பயுமே செடியில் பூக்களோ காய்களோ வந்தால் பறிக்கிற நேரத்தில் அதை கரெக்டாக பறிச்சிடணுமா. ரோஜா கால் கூட தான் அதிலே விடக்கூடாது. 2-3 நாள்லாம் விட்டோம்னா வந்து நமக்கு அடுத்த இது வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பழுத்த இலைகள் காஞ்செல்லாம் அப்பப்போ கிள்ளிடுங்க. இப்படி தான் தக்காளி வந்து நட்டும்போது ஒரு குச்சி வைக்கணும். கீழே வர சைடு கிளையை நறுக்க விடணுமா. நான் தைப்பட்டம் கூட போட்டேன். தக்காளி நிறைய தக்காளிக்காக தான் கிடச்சிது. எனக்கு கிடச்சிது வந்து கோழி உண்டை மாதிரி. ஆனால் இப்போ இது ஆடி மாதம் காய்கறிகளுக்கும் தோட்டத்துக்கும் ரொம்ப ஏதுவான நேரம். அப்படி விதை கிடைக்கலனாலும் பரவாயில்லம்மா, நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளி விதையை போட்டால் கூட வரமாட்டேங்குது. அது நாட்டு தக்காளின்னா சாறு நிறையா இருக்கும், விதைகளும் அதிகம் இருக்குமா. அந்த மாதிரி தக்காளியாக நம்ம பார்த்து கட் பண்ணி கூட அப்படி புழிஞ்சு விட்டால் தக்காளி வந்துடுமா. அது கொஞ்சம் ஹைப்ரிட்டு நல்லா பெருசாக இருக்கிற தக்காளி போடாமல் நாட்டு தக்காளி சாரும் அதிகமாக இருக்கும், விதையும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தக்காளி தேர்வு செஞ்சு கூட நீங்கள் விதை போடலாமா. நன்றிம்மா.